வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 5வது கணக்கு பார்க்குறோம். ஏபிசி இஸ் த சப்செட் ஆஃப் என் மற்றும் எஃப் such that a to b என்ற சார்பு f of x is equal to 2x plus 1 மற்றும் g such that b to c ஆனது g of x is equal to x squared எனவும் வரையறுக்கப்பட்டால் f dot g மற்றும் g dot f இன் வீச்சகம் காண்க. வீச்சகம்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே வீச்சகம்னா என்னது, கணங்களில் பார்த்துருக்கோம். வீச்சகம்னா என்னது, ஏலேருந்து ஒரு சார்பு போச்சுன்னா ஒய்யோட மதிப்பு விதிகளை அப்ளை பண்ணுவோம். அதில் துணை மதிப்பகத்தில் வர்ற மதிப்பு மட்டும்தான் வீச்சகமோ. இங்கே அதே தான். எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப்னா என்னது, அதனுடைய மதிப்பு தான் வீச்சகம். ஆனால் ஆன்சர் எழுதும்போது அதை என்ன எழுதணும்னா பட்டியல் முறையில் எழுதணும். கண கட்டமைப்பு இருக்கு இல்லையா, கண கட்டமைப்பு முறையில் நம்ம எழுதணும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த கணக்கை பொறுத்தமட்டு நம்ம எப்பையும் செய்கிற மாதிரியே நம்ம அதை இது செய்வோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, எஃப் டாட் ஜி கணக்கை தான் உங்களுக்கு குளறுபடி கணக்காக கொடுத்துருப்பாங்களே ஒழிய செய்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க. இங்கே இது கணக்கில் எடுக்கிறதுனால நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன், மற்றபடிலாம் எழுத தேவையில்லை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருவாங்க, 2x + 1. எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை பிரதிகிறோம் +1. அவ்வளோதான். இது என்னது, எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்டு +1. இப்போ இதுதான் வீச்சகம், புரியுதாமா? ஆனால் நம்ம எழுதுறது நம்ம கடைசியில் எழுதுவோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப்னா என்ன அர்த்தம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி அப்படி போட்டுக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2x + 1. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோ. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்படின்னா 2x + 1 த ஹோல் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். இது என்னது, ஜி டாட் எஃப். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், வீச்சகம் தான் எழுதுகிறோம். அதனால் இதை விரித்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீச்சகத்துக்கு ஒவ்வொன்று வீச்சகத்தையும் நம்ம எப்படி எழுதுகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், தேர்ஃபோர் எஃப் டாட் ஜியின் வீச்சகம். கண கட்டமைப்பு முறையில் எழுதுகிறோம். வீச்சகம் எப்படி எழுதுவோம், எக்ஸ் such that புள்ளி வச்சுருவோமா. அடுத்து என்ன இருக்குது, விதி என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 2x squared + 1. இதான ஆன்சரு, y போட்டாச்சு. அப்புறம் இந்த எக்ஸ் எங்கே இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், இயல் எண்களில் இருக்கும். புரியுதாமா? எவ்வளோ எளிமையாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஜி டாட் எஃப். அதனுடைய வீச்சகமும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜி டாட் எஃப்பின் வீச்சகம் நம்ம கண்டுபிடிச்சது தான். ஆன்சர் எழுதுறது கொஞ்சம் வித்தியாசமாக எழுத போகிறோம். அவ்வளோதான். நம்ம கணக்கட்டமைப்பு எக்ஸ் such that y is equal to 2x + 1 the whole squared, கம்மா போட்டுக்கோங்க, x belongs to n. புரியுதா மாணவர்களே? மிக எளிமையாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.